தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை மைய இயக்குநர் திரு ரமணன், இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் நேற்று நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மேற்கு நோக்கி நகர்ந்து கன்னியாகுமரி கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ளதாக கூறினார். இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களிலும் உள் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் மழை பெய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் உள் மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நேற்று இலங்கை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த அந்த தாழ்வு நிலையானது மேற்கு நோக்கி நகர்ந்து இன்று காலை 8:30 மணி அளவிலே குமரிக்கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதியில் நீடிக்கின்றது. இந்த தாழ்வு நிலையின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே இலுப்பூரில் 9 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கடலாழி மற்றும் புதுச்சேரியில் 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை பெரும்பாலான இடங்களிலும் உள் மாவட்டங்களை பொறுத்தவரை அநேக இடங்களிலும் மழை பெய்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையிலே இந்த தாழ்வு நிலை காரணமாக கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களிலும் உள் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் நாம் மழை எதிர்பார்க்கலாம். கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் கன மற்றும் மிக கனமழை இருக்கக்கூடும். உள் மாவட்டங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் கனமழை வருவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். விட்டு விட்டு மழை பெய்யும். சில நேரங்களில் கனமாகவும் இருக்கக்கூடும்.